வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய அரிசி வகைகளை எப்படி நம்ம வீட்டிலேயே நம்ம ஈஸியாக குக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். சாதாரணமாக அரிசியை நம்ம கொழுக்கட்டையாக செய்யலாம், இல்லை கஞ்சியாக செய்யலாம், தோசையாக செய்யலாம், நிறைய வெரைட்டிஸ் நான் காமிச்சிருக்கேன். ஆனால் அதை நம்ம ரைஸுக்கு பதிலாக வீட்டில் நம்ம இருக்கிறவங்க ஒருத்தர் ஒயிட் ரைஸ் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக ரைஸ் மட்டும் எப்படி குக் பண்ணணுங்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நார்மலாக பாரம்பரிய அரிசிங்கிறது வேகிறதுக்கு டைம் ஆகும் தான். ஆனால் அது எவ்வளோ ஈஸியாக நிறைய டிப்ஸ் இதில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நான் 2 டைப் ஆஃப் ரைஸை யூஸ் பண்ணி செய்கிறேன். ஒன்று மாப்பிள்ளை சம்பா அரிசி, இன்னொன்று சிகப்பு கவுனி அரிசி. இந்த ரெண்டுமே நமக்கு ரெட் ரைஸ் வெரைட்டியை சேர்ந்தது தான். இது ரெண்டுமே பாரம்பரிய அரிசி. இதில் நல்ல ரெட் கலரில் இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது, நார்ச்சத்து நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது அரிசி. இந்த மாதிரி பெனிஃபிட்ஸை நிறைய சொல்லலாம். இதை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வைக்க முடியல அப்படின்னா சுடு தண்ணியில் 5 மணி நேரம் ஊற வைங்க. ரைஸ் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா இதை நம்ம ப்ரெஷர் குக்கர் மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ குயிக்காகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், ப்ரெஷர் குக்கர் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 6 கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதிச்சோன்னு அரிசி இந்த மாதிரி உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் மூடி வச்சுருங்க. விசில் ஒரு 6 விசில் வரட்டும் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். ரைஸ் உங்களுக்கு நல்லா குக் ஆயிரும். தண்ணி நம்ம 6 டம்ளர் ஊற்றுறனால கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கும். அந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. சாஃப்டாக உங்களுக்கு தம்மில் ஆன மாதிரி ரைஸ் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அடுத்தது சிகப்பு கவுனி அரிசி. அதே மாதிரி நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு கவுனி எந்த அரிசியாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. இது கருப்பு கவுனியை விட சிகப்பு கவுனி உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆயிரும். இது பாருங்கள், தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அரிசியை போட்டுடலாம். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வச்சுட்டு 6 விசில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 6 விசில் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணி ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். இதுதான் நம்மளுக்கு ரைஸ் சீக்கிரமாகவும் உங்களுக்கு குக் ஆயிரும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அரிசி நல்லா நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரியே இருக்கும். நல்லா ஸ்டிக்கியாகவும் இருக்கும். அந்த பசை இருக்கணும் சாதத்தில், அந்த உதிரியாக இல்லாமல் பசை இருக்கணும். அது இதில் சூப்பராக வரும். மாதிரி ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துடலாம். தண்ணி வடித்து எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம தம் போட்டுடணும். சிம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுங்க. செமையான ரைஸ் ரெடி ஆயிரும். இதில் நம்ம குழம்பு, கூட்டு, பொரியல் இந்த மாதிரி நார்மலாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டயபெட்டிக் பீப்புள், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே இந்த ரைஸை ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி பிகினர்ஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரெஷர் குக்கர் மெத்தடுங்கிறனால உங்களுக்கு நல்லா வடித்த சாதம் மாதிரி நல்ல சாதம் மலர்ந்து வந்துடும். நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிரும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.